அன்பு மிக்கவர்களே, சாவி இல்லாம வீட்டை திறக்க முடியுமாங்க? கண்டிப்பா முடியாது இல்லையா? இல்லைன்னா பூட்டை உடைச்சிடணும். சாவி தொலைஞ்சு போனா பூட்டை உடைச்சிருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா நமது வாழ்க்கையிலே இன்றைய விஞ்ஞான உலகிலே நாம் இந்த அக்சஸ் கீ அப்படின்னு ஒன்று பயன்படுத்துறாங்க. எங்க போனாலும் இந்த கீவேர்டை வச்சுதான் நீங்க செயலியை செயல்படுத்த முடியும், இந்த கீவேர்டை வச்சுதான் நீங்க எதையாவது ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த அக்சஸ் கீ எல்லா இடத்துலையும் பயன்பாட்டுக்கு அதிகமாக இருக்கிறது. நமது வாழ்க்கையும் இந்த விஞ்ஞான உலகோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாமும் ஒவ்வொரு நாளும் இயக்கப்படுகிறோம். நாமும் ஒரு அக்சஸ் கீ நமது வாழ்க்கையில இருக்கிறார். அது யாருன்னு வார்த்தை சொல்லி தருகிறது. வாங்க வார்த்தையோட ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இயேசுவின் அன்பு உள்ளங்களே, இன்றைய நாள் வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இறைவன் இந்த நாளிலே உங்களை நிச்சயமாக முழுவதுமாக ஆசீர்வதிக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு அருமை மிக்கவர்களே, அக்சஸ் கீ. இது என்ன அக்சஸ் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்கள் விசை என்று சொல்வார்கள். இந்த அக்சஸ் கீயை வச்சுதான் கம்ப்யூட்டர் இயங்கும். இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த அக்சஸ் கீ, கீவேர்ட், இதை வச்சுதான் எல்லாமே இயங்கும் என்று சொல்லுகிறார்கள். நமது வாழ்க்கையும் ஒரு இயந்திரமாக பார்க்கின்ற பொழுது கூட மேலும் நம்மையே இயக்கும் ஒரு செயலியாக, ஒரு இயக்கும் ஒரு அக்சஸ் கீயாக இருப்பவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோவான் நற்செய்தி 14:6 அழகாக சொல்லுகிறது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. தந்தையிடம் செல்ல எனக்கு ஒரு கீவேர்டு வேணும், எனக்கு ஒரு அக்சஸ் கீ வேணும்னா அது ஆண்டவர் இயேசு. அவர் வழியாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று நமக்கு ஆணித்தரமாக அவர் கற்றுத்தருகிறார். தந்தையோட முகத்தை பார்க்கணுமா? இயேசு தாங்க வழி. தந்தையோட ஆசீரை நாம் பெறணும், இயேசு தாங்க வழி. தந்தையின் இடம் நாம் முழுமையாக சென்றடைய வேண்டுமா? இயேசு தாங்க வழி. நமது வாழ்க்கையிலே அவரை முகமுகமாக தரிசிக்க வேண்டுமா? ஒரே வழி இயேசு தான் என்று கற்றுத்தருகிறார். ஆனா அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் கலங்க தேவையில்லை என்று சொல்லுகிறார் இறைவன். யோவான் நற்செய்தி 13:33 சொல்லுகிறது, இன்னும் சிறிது காலமே நான் உங்களோடு இருப்பேன். சீடர்கள் கலக்கம் அடைகிறார்கள், அவர்கள் துயரத்திலே ஆழ்ந்து செல்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடமும் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார் இறைவன். ஆனா இன்னைக்கு எல்லாருமே இந்த ஃபியூச்சரை பத்தி அதிகமா யோசிக்கிறோம். ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆகும், ஃபியூச்சரை நான் எப்படி இருக்க போறேன், இப்படி யோசிச்சு என்னுடைய அக்சஸ் கீ என்ன, நான் எதை வச்சு அக்சஸ் பண்ணணும், நான் எப்படி மூவ் பண்ணணும், நான் எப்படி போகணும் அப்படின்னு இந்த ஃபியூச்சரை பத்தி நிறைய திங்க் பண்ணி பிரசன்டோட சுச்சுவேஷனை இழந்து போறோங்க. பிரசன்டோட ஹாப்பினஸ் இழந்து போகிறோம். பிரசன்ட்ல நமது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துன்பமும் இணைந்து தான் நடக்கிறது. இந்த மகிழ்ச்சியும் துன்பமும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னாவே போதும். நமது வாழ்க்கையில் வலியும் உண்மையுமாக இருக்கிற ஆண்டவர் தாங்க நம்மளை பேலன்ஸ் பண்ண வைக்கிறார். அவரை நாம ஃபாலோ பண்ணும்போது வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. எசையா புத்தகம் 28:16 சொல்லுகிறார், நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான். இன்னைக்கு பதற்றம் அதிகம். ஐயோ நான் எதிர்காலத்தில் என்ன பண்ண போறேன், எப்படி இருக்க போறேன், இந்த பதற்றத்துக்கு நமக்கு தேவை நம்பிக்கையோடு. நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான் என்று சொல்லுகிறார். அந்த பதற்றமே இல்லாம அவரே வழி, அவரே உண்மை என்று நாம் வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இயேசு தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் நமக்கு ஒரு நல்வழியை காட்டி சென்றிருக்கிறார். அவர் தான் அக்சஸ் கீ நமது லைஃபுக்கு. அவரை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணோம்னா போதும், நம்ம லைஃப் ஆசீர்வாதமாக மாறும். எரேமியா புத்தகம் 30:10 சொல்லுகிறது, என் ஊழியன் யாக்கோபே அஞ்சாதே, இஸ்ரவேலே கலங்காதே, அவர் மீது நம்பிக்கை கொண்டு கலங்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவர் தான் எனது வாழ்க்கையில அக்சஸ் கீயா இருக்கிறார். இந்த பயம், கலக்கம், சந்தேகம் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவரே எனது வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. உங்க லைஃபுக்கு யாருங்க அக்சஸ் கீ? ஜீசஸ் தாங்க. அவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பமும் உங்களது வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் தான் அக்சஸ் கீன்னு தெரிஞ்சோம் அவரை பயன்படுத்தாம நாம் வேற்று வழியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நமது வாழ்விலே ஆசிரியை இழக்கிறோம். நீங்க தாங்க முடிவு செய்யணும். உங்க வாழ்க்கையில அக்சஸ் கீ ஜீசஸ்னு அவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். பிரைஸ் தி லார்ட்.